பாவம் இந்த மனுஷன் இந்த அரசியலுக்கு வந்ததுனால ஒன்று எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போறாருன்னு தெரியல. ஒரு பிரச்சாரம்னு வந்துட்டா எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டம் சேரதான் செய்யும். அது டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி. இது வரைக்கும் விஜய் அண்ணன் 4 தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அங்கேயும் இதே கூட்டம் தான் வந்துச்சு. ஆனா அங்கெல்லாம் நடக்காத பிரச்சனை இந்த கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு? விஜய் வந்தா கூட்டம் அதிகமா வரும் தெரிஞ்சும் கவர்மெண்ட் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல. இதனால 39 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. அதுல 4 குழந்தைங்க. ஆனா இதெல்லாம் ஏன் விஜய் பண்ண தப்புன்னு மட்டும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஊருக்கு விஜய் வந்தா கூட தான் அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள்லாம் அவரை போய் பார்க்க செய்வாங்க. ஆனா கர்ப்பிணி பெண்களை, சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு வர வேணான்னு கண்டிஷன் போட்டும் கூப்பிட்டு வந்தா அது யார் தப்பு? இனிமேலும் இது போல தப்பு நடக்காம இருக்க நம்ம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும். இதுக்கு மேல சோசியல் மீடியால சில செலிபிரிட்டிஸ்லாம் விஜய் அரசியலுக்கு வந்ததே தப்புன்னு சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் அதை பத்தி பேசுனீங்களா? ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட அவங்க ஃபேமிலிலாம் எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம், இது போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி உங்க கூட எப்பயுமே நாங்கள் நிற்போம்.